எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் திரை விமர்சனம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சசிகுமார், சிம்ரன், சுஜித், ஜெய்சங்கர், பக்ஸ், பகவதி பெருமாள், குமாரவேல் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அரவிந்த் விஸ்வநாத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். அபிஜித் ஜீவிந்த் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இலங்கையில் போர் நிகழ்ந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நிராதரவான சசிகுமார், அவருடைய மனைவி சிம்ரன், சுஜித், ஜெய்சங்கர், இன்னொரு மகன் ஆகியோர் ராமேஸ்வரத்துக்கு கள்ளத்தோணியில் வருகிறார்கள். ராமேஸ்வரத்தில் அவர்களை சோதனை செய்கிறார். ரமேஷ் திலக் போலீஸ்காரிடம் மாட்டிக்கொள்கிறார்கள். ரமேஷ் திலக் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர். ஒரு சின்ன தப்புன்னா சரி போப்பா அவனை விட்டுரு அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவர். அவர்கிட்ட சமயோசிதமாக பேசுகிறார் சசிகுமார். உடனே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு ரமேஷ் திலக். நேராக சசிகுமார் சிம்ரன் ஃபேமிலி, சிம்ரனுடைய சகோதரர் சென்னையில் இருக்கார், யோகி பாபு. அவர் இன்ஸ்பெக்டர் பக்ஸ் பகவதி பெருமாள்கிட்ட பெருமாளுடைய வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கார். பக்ஸு பகவதி பெருமாள் ஒரு அப்ராணி முண்டகண்ணே, ஒரு விவரம் தெரியாத இன்ஸ்பெக்டர். சரி, என்னப்பா அவன் பேச்சு நம்ம சைடு மாதிரி இல்லையன்னா நான் மலையாளின்றாரு. உடனே சரின்னு விட்டுறாரு. அதாவது ஒரு இலங்கை தமிழர் என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லை பக்ஸ் பகவதி பெருமாளால். அப்புறம் வேலை செய்யணும் இல்லையா, பக்கத்து வீட்டில் கார் வச்சுருக்காரு நம்முடைய எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு. எம்எஸ் பாஸ்கர் எப்படின்னா, ஒரு டிரைவரை 7 நாள் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவரை துரத்தி விட்டுருவார். 7 நாளுக்குள்ள சம்பளம் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர்கிட்ட போய் வேலை செய்வார். ரொம்ப சின்சியராக வேலை செய்வார். 7வது நாள் அவரை நிறுத்திடுவார் எம்எஸ் பாஸ்கர். இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்து வீட்டில் குமாரவேல் அவருடைய மனைவியோடு இருப்பார். மனைவி திடீரென்று அகால மரணம் அடைந்து விடுவார். குமாரவேல் காதலிச்சு கல்யாணம் பண்ணார். அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது. 2 பேரும் தனியாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த காலனியில் உள்ள எல்லாருடைய நற்பெயரையும் சம்பாதித்து கொள்வார் சசிகுமார். அதனால் அந்த காலனியில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி இறந்து விட்டார், வாங்க துக்கம் சரிங்கன்னு சொன்னால் அந்த காலனியில் உள்ள எல்லாரும் வந்துடுவாங்க. அதேமாதிரி ரோட்டில் ஒருத்தன் தண்ணி போட்டு சாவர கிடப்பான். அவனை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை காப்பாற்றுவார். அதனால் ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமேஸ்வரத்தில் ஒரு வெடிகுண்டு விபத்து ஏற்படும். அந்த வெடிகுண்டு விபத்துக்கு இலங்கையில் வந்தவங்க தான் அதுக்கு காரணம் என்பது தெரிய வரும். அப்போது அவங்கள அடையாளம் தெரியாது, இலங்கை தமிழர்கள் யார், அந்த குண்டு வைத்தது யாருன்னு. அப்போது ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சென்னைக்கு வருவார். சென்னையில் இவங்கள பார்த்துருவார். பார்த்தா அந்த காலனியில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் இன்னும் நாட்டில் எவ்வளோ கொலையில் ஊழல் நடந்தாலும் மனிதாபிமானம் இன்னும் இத்து போகலை. ஒரு சிலர்கிட்ட மனிதாபிமானம் இருக்கத்தான் செய்யுது. மனிதம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த காலனி மக்கள் நடந்து கொள்வார்கள். இதன் மூலம் ஒரு நல்ல பாடத்தை சொல்ல வர்றாரு அரவிந்த் ஜெயந்த் இயக்குனர். அவரை பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லோரும் படம் எடுக்கும்போது ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து 4 குத்து டான்ஸு, 2 ஃபைட்டு, காமெடி, அப்புறம் ஒரு குத்து டான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக தான் படத்தை கொடுப்பாங்க. இவர் அப்படி இல்லாமல் அபிநந்த் ஜெயந்த் வேறு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறதுக்காக அவரை பாராட்டியாக வேண்டும். ஷான் ரோல்டன் இசையில் பாடல் ஒரே ஒரு பாடல் தான். மீதெல்லாம் இசையில் ஷான் ரோல்டன் பெயரை தக்க வைத்துக் கொள்கிறார். விஸ்வநாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அது ராமேஸ்வரத்தில் தொடங்கி சென்னை, காலனி, அப்புறம் ரோடுகள் எல்லாம் நல்ல படம் அடிக்கிறார் அரவிந்த் விஸ்வநாதன். ஆகா ஓஹோ என்று சொல்லாவிட்டாலும் பார்க்கலாம், பாராட்டலாம் என்று சொல்கிற ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாத். இயக்குனர் அபிஷேக் ஜீவிந்தையும் விசேஷமாக பாராட்டியாக வேண்டும். புதியதொரு கதையை சொல்லியிருக்கிறார், அதை பாடமாக சொல்லியிருக்கிறார். குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்த்தோம்னா கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும். இருந்தாலும் நம் மனசு சுத்தப்படுகிறது. மனசை சுத்தப்படுத்துகிற படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி அமைந்திருக்கிறது. பயில்வான் பார்வையில் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு 100க்கு 52 மதிப்பெண்கள்.
மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.